வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீம் வால் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரபு தொடர் வரிசையில் பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ட் 1க்குரிய வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட ரிசீவ் ஆகும். இப்போ பார்ட் 2 வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு வேர்டு ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் இல்லை வாழ்த்துதல். அதாவது ஒருத்தவர் நல்லா இருக்கணும், செழிப்பாக வாழணும் அப்படின்னு மனப்பூர்வமாக மனமும் வந்து வாழ்த்துறதை குறிக்குது. திருமணத்துக்கு வந்த பெரியவங்க மணமக்களை மனமாற ஆக்கம் கூறினாங்க அப்படின்னா மனமாற வாழ்த்துனாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆசி கூறுதல், வாழ்த்துதல். இது வந்து பொதுவாக சுப நிகழ்ச்சிகளில் இல்லை பெரியவங்களை பார்க்கும்போது தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வார்த்தை ஆசாம் சைனன் ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றத்துக்கு வந்து மிகவும் நல்ல மாதிரி நடித்து உண்மையிலேயே வந்து ஒரு மோசமான எண்ணம் கொண்ட ஒருவரை குறிக்கிறது தான் இது. நேர்மையற்றவரை குறிக்கிறதுக்காக பயன்படுது. பொதுவாக பேச்சு வழக்கில் அவன் பார்க்கத்தாண்டா அடக்கமாக இருக்கான், ஆனால் உள்ளக்குள்ளே பெரிய ஆசாம் சைனன் மாதிரி எல்லாரும் ஏமாத்துறான் அப்படின்னுவாங்க. அதுதான் ஆசார கல்லன், ஆசாம் சைனன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். அடுத்ததான் ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக்க சொல்லும் சொல். ஒருத்தவரை நம்ப வைக்கிறதுக்காகவோ இல்லை மயக்கிற மாதிரி பேசுகிற பேச்சு. எடுத்துக்காட்டுக்கு அவன் சொன்ன ஆசை வார்த்தையை நம்பித்தாண்டா பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்த வார்த்தை ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவ காலத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆடைன்ற வார்த்தை வந்து ஆடை அணிய தேவையான குளிர்காலத்தை குறிக்குது. ரெண்டாவது கோடைக்குன்னா நம்மளுக்கு தெரியும் கோடை காலம். ஸோ குளிர்காலம் கோடை காலம்ன்றது டோட்டலாக இருக்கிற எல்லா பருவ காலங்களையும் குறிக்குது. ஸோ எல்லா நேரமும் இடைவெளி இல்லாமல் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அதான் ஆடைக்கும் கோடைக்கும் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, அந்த ஏழை மக்கள் எல்லாரும் ஆடைக்கும் கோடைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா ஏழை மக்கள் வந்து எல்லா பருவ காலங்கள்லையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதான் ஆடைக்கும் கோடைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்ன்றது பொதுவாக வந்து தன்வசப்படுத்துறதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி அடிமையாக்குதல்ன்ற பொருள்லையும் சொல்லலாம். ஸோ உதாரணமாக தலைவரோட பேச்சை கேட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே ஆட்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு. ஒரு மேடை பேச்சாளர் உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்கன்னா அவர் கட்டுப்பாட்டு கீழே மக்கள் எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டுவாங்க, அந்த மாதிரியான பொருளில் வரும். அடுத்த வார்த்தை ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். ஒரு இடத்துல நிரந்தரமாக வீடு கட்டி அங்கேயே தங்குறதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பல வருஷம் சுற்றிக்கிட்டே இருந்தவன் இப்போ இந்த ஊரில் ஒரு கடையை போட்டு ஆணி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி கொண்டான்னா அந்த இடத்துல கடையை போட்டு உட்காந்துட்டான், ஒரு இடத்த தனதாக்கி கொண்டு இடத்த அமைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வார்த்தை ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா உறுதின்னு ஒரு பக்கம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா முதன்மையான தரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோர்ட்லலாம் சொல்லுவாங்கள்ல, அவர் சொன்ன சாட்சியம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து அவரோட பேச்சோட உறுதியே சொல்லலாம், இல்லை ஒரு முதன்மையான அவர் சொன்ன சொல்லில் வந்து அசைக்க முடியாத உறுதி இருக்குது, அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்றது. அடுத்த வார்த்தை ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, பையன் டிபிசி பாஸ் ஆனால் போதும், வீட்டில் ஒரே ஆர்ப்பாட்டம் தான். அடுத்த வார்த்தை ஆலா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் ரொம்ப ஆளாக பறந்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆளாக பறந்தேன் அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது இல்லை திண்டாடுறத குறிக்குது. அடுத்த வார்த்தை ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஒருத்தவர் மேலே இருக்கிற பாசம் ஒரு அன்பின் காரணமாக ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும்போது கட்டி அணைச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தருணம் தான் அது. உதாரணத்துக்கு ரொம்ப நாள் கழித்து பார்த்த நண்பரை கட்டி பிடிச்சி ஆவி சேர்த்தான், ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனோட அறிவு முதலியவற்றை ஆராய்தல். உதாரணத்துக்கு புதுசாக சேர்ந்த ஸ்டாஃப் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு மேனேஜர் சும்மா பேச்சு கொடுத்து ஆழம் பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுகமாக அவரோட திறமை, புத்திசாலித்தனம், அவரோட கான்ஃபிடென்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தந்திரமாக ஒரு கேள்வி கேட்டு சோதித்து பார்க்குறது, அதுதான் ஆழமறிதல். அடுத்தது ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் இல்லை வீணாக. அதாவது ஒரு பொருளோ இடமோ ரொம்ப மோசமாகி பயனற்று போய் சிதைஞ்சு கிடக்கல, வீணாக போய் கிடக்கல, அதை குறிக்கிறது தான் இது. உதாரணத்துக்கு அந்த பழைய பங்களா இப்போ யாருமே இல்லாமல் ஆளும் பாலமாக கிடக்குப்பா அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. பயனற்று போய் வீணாக கிடக்கு அப்படின்றது தான் இதோட மீனிங், ஆளும் பாலுமாயின்றதுக்கு.
அடுத்ததான் ஆறப்போடுதல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். உதாரணமாக இந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவு எடுங்கப்பா, அதை ஏன் ஆற போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலம் தாழ்த்தாமல் அந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆறப்போடுதல்னா காலம் தாழ்த்துதல். அடுத்த வார்த்தை ஆறல் பீறல் அப்படின்னா பயனற்றது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக மதிப்பு இல்லாத தேவையற்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கிறதுக்கு பேர் தான் ஆறல் பீறல். உதாரணத்துக்கு அவன் பேசுகிற கதையெல்லாம் சும்மா ஆறல் பீரலாக இருக்கும், அதிலெல்லாம் உண்மை இருக்காது அப்படின்னு. ஆறல் பீரல்னா அது பயனற்றதாக இருக்கும், அதில் ஒரு விஷயமும் இருக்காது அதில் அப்படின்றது. அடுத்தது ஆறாமர அப்படின்னா அமைதியாய். இதுவும் பேச்சு வழக்கு சொல்லுதான். நீங்கள் பதறாமல் ஆறாமர யோசித்து ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம். ஸோ ஆறாமரன்னா அமைதியா. அடுத்ததாக ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை இல்லை தாங்க முடியாமைன்னு சொல்லலாம். ஒரு துயரத்தையோ துன்பத்தையோ ஒரு பெரிய இழப்பையோ தாங்கிக்க முடியாமல் தவிப்போம்ல, அதை குறிக்குது. உதாரணத்துக்கு அவர் நண்பரோட பிரிவை ஆற்ற மாட்டாமல் ரொம்ப கஷ்டப்படுறார். இப்போல்லாம் அப்படியா இருக்கானுங்க, ஃபோன் போட்டாலே ஐயோ எதுக்கு ஃபோன் போடுறான்னு தெரியலையேன்னு யோசிக்கிறோம். சரி, அது வேறு விஷயம், ரைட்டு. ஸோ ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை இல்லை தாங்க முடியாமை. அடுத்த வார்த்தை ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல். ஒரு விஷயத்தை தொடங்கியிருப்போம், அது பாதியிலே விட்டுறது. உதாரணத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே அவன் வேலையை பாதியிலேயே ஆற்றறுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, கை விட்டுட்டான். கஷ்டத்தை பார்த்தோன்னே கை விட்டுறதா, முயற்சி செய்யணும்ல திருப்பி அப்படின்றத குறிக்கிறது. ஸோ ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிலேயே கைவிடுதல். அதே இது ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செலுத்துதல், அதாவது நல்வழி செலுத்துதல்னு சொல்லலாம். ஒருவருக்கு வந்து சரியான பாதையை காமிக்கிறது, இந்த பக்கம் போடா அப்படின்னு. இல்லாட்டி ஒரு செயலை செய்து முடிக்க அவருக்கு உதவி செய்கிறது, அந்த பொருள்லையும் வரும். நல்ல வேலை கிடைக்கணும்னு என் நண்பன் தான் எனக்கு சரியான வழியில் ஆற்றுப்படுத்தினான்னு சொல்லுவோம். சரியான வழியில் வழிகாட்டி இருக்கான் அப்படின்றது. ஸோ ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுதல், நல்வழி செலுத்துதல். அடுத்த வார்த்தை இசக்கு பிசக்கு அப்படின்னா முறைகேடு. இதை பொதுவாக பேச்சு வழக்கில் வந்து எதையோ எசக்கு பசக்காக பண்ணி வச்சுட்டு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து சரியாக இல்லாமல் ஏதோ அந்த இடத்துல தப்போ தவறோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்றது குறிக்கிறது தான் இது. பொதுவாக வந்து ஆடிட்ரு வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, இந்த கணக்கில் ஏதோ எசக்கு பசக்காக இருக்குது, ஏதோ சரியாக பொருந்தலையே, ஏதோ தப்பு இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எசக்கு பசக்குன்ற பேச்சு வழக்கு தான், அது முறைகேடுன்றது தெரியும். அடுத்த வார்த்தை இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலையை குறிக்கிறது. அதாவது ஒரு குடும்பம் உள்ள ஒரு செயல், ஏதாவது ஒரு உறவு வந்து சீர்கெட்டு போய் மோசமான நிலை அடைகிறத குறிக்கிறது தான் இது. நிலை குலையுதல்னு சொல்லலாம். பிள்ளைகளோட சண்டைனால அவங்க குடும்பமே இசைக்கேடு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிலை குலைஞ்சு போச்சு, இல்லை சீர்கெட்ட நிலையில் போயிடுச்சு அப்படின்றது. இசைக்கேடுனா சீர்கெட்ட நிலை. அடுத்ததா இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை, காரியக்கேடு. ஒரு 2 பேர் 2 விஷயத்துக்கு இடையில் பொருத்தமில்லாத நிலையை குறிக்க பயன்படுது. இந்த 2 பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு இடையே நிறைய இசைவு கேடு இருக்குது, அதனால தான் பிஸ்னஸ் சரியாக போகலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். ஸோ இசைவு கேடு அப்படின்னா பொருத்தமின்மை இல்லை காரியக்கேடு. அடுத்ததாக இடக்கரடக்கல் அப்படின்னா தெரியும், சொல்லத்தகாத சொல்லை தெரிந்து வேறு வகையாக சொல்லுதல். இதை நம்ம தமிழ் இலக்கண புக்கிலேயே படிச்சிருப்போம். நாகரிகம் கருதி வார்த்தையை மாற்றி பேசுகிறது தான் இந்த இடக்கரடக்கல். அடுத்ததாக இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இது வந்து சிக்கல், தடங்கல் இந்த மாதிரி வார்த்தையும் குறிக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடக்கு முடக்கு வந்துருச்சு, கஷ்டப்பட்டு தான் முடித்தேன் அப்படின்னா இடக்கு முடக்குன்றது அந்த இடத்துல ஒரு சங்கடமான நிலை, சிக்கல், தடங்கல் அந்த மாதிரியான மீனிங்கை குறிக்குது. அடுத்ததாக இடங்கெட்ட பாவி அப்படின்னா சீரழிந்தவன். இது பொதுவாக மோசமான நிலைக்கு வந்த ஒருவரை கோபத்தோடு குறிக்கிறதுக்கு பயன்படுது. உதாரணமாக இதை திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், இப்படியே கெட்ட போகிறானே இந்த இடங்கெட்ட பாவி அப்படின்னு வைவாங்க. ஸோ அந்த மாதிரியான கெட்ட வழியில் சென்று தாழ்ந்து போன ஒருவனை குறிக்கிறது, முக்கியமாக கோபத்தில் திட்ட பயன்படுற வார்த்தை. அடுத்ததாக இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா பொருத்தமில்லாத பேச்சுன்னு அர்த்தம். சூழலுக்கு ஒவ்வாத பேச்சை குறிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமான மீட்டிங்கில் வந்து அவன் சம்மந்தமே இல்லாமல் இடங்கெட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அடுத்ததாக இடங்கேடு அப்படின்னா வறுமையான நிலை இல்லை தாறுமாற குறிக்கும். வீட்டில் யாரும் சரியாக சமைக்காததால் அவங்க வாழ்க்கையே இடங்கேடு ஆகிப்போச்சு அப்படின்னா வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சு இல்லை தாறுமாறாக மாறிப்போச்சு அப்படின்ற சூழ்நிலையில் குறிக்கும். அந்த இடத்த பொருள் பண்ணி குறிக்கிறது தான் இது இடங்கேடு அப்படின்ற வார்த்தை. அடுத்ததாக இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் இல்லை பிடி கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து கண்டித்து வளர்க்கலைன்னா அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்ததாக இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல்.
ஒரு விஷயம் பரவி விரிவடைஞ்சு விசாலமாகுதுன்னு சொல்லுவோம். பெருசாக மாறுறதை குறிக்கிறது தான் இந்த இடம்பெடுதல் அப்படின்றது. அவங்க கட்டடம் வந்து இப்போ ரொம்ப பெருசாக இடம்பெட்டு நல்லா இருக்குது அப்படின்னா பெருசாக விசாலமாக நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இடம் பண்ணுதல் அப்படின்னா உணவு வழிபாடு இடத்தை துப்புரவு செய்தல். பொதுவாக பந்தியில் பரிமாறுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதே தான் இது. உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த தூய்மையாக தயார்படுத்துறதை குறிக்கிறது தான் இந்த இடம் பண்ணுதல் அப்படின்னு. சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த இடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்த சுத்தம் செய்யுங்க. அதே இது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கும் இதே வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல் இல்லை அழுத்தி சொல்லுதல். ஒரு தவறு செஞ்சால் அதை கடுமையாக கண்டிப்போட இந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு அவனை கண்டிப்புடன் அழுத்தி கூறுறது தான் இந்த இடித்துரைத்தல் அப்படின்னு. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் திருந்தணுன்னு அப்பா ரொம்ப கோவப்பட்டு இடித்துரைத்தார், கடுமையாக அவனுக்கு அறிவுரை கூறினார் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்ததாக இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. இடுக்கு பிள்ளைன்ற வார்த்தை வந்து இதை கிராமத்தில் பேச்சு வழக்கில் நிறையா சொல்லியிருப்பாங்க. என்னத்தை இடுக்கிட்டே போகிற அப்படின்னு. இடுப்பில் வச்சு எதையாவது தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா என்னத்தை இடுக்கிட்டே போகிறான்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் இடுக்கு பிள்ளை அப்படின்றது இங்கே வந்து கையில் வச்சுருக்கிற குழந்தையை குறிக்கும். இடுப்பில் தூக்கி வச்சுருக்கிற கை குழந்தையை குறிக்கிறது தான் இடுக்கு பிள்ளை அப்படின்னா கை குழந்தை. அடுத்ததான் இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு. இடுக்கு முடுக்கில் ஒளிஞ்சிருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு வீட்டில் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். மூளை முடுக்கில் ஒதுக்குப்புறமாக சந்து முந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பொருளுக்கு தான் இடுக்கு முடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மூளை முடுக்கு அப்படின்றது. அடுத்ததான் இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. பொதுவாக வசியம் செய்கிற செயலை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை. அவன் என்னடா சொல்கிறபடிலாம் கேட்குறான், அவனுக்கு யாரோ இடுமருந்து வச்சுட்டாங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுமருந்து அப்படின்னா வசிய மருந்து. அடுத்ததான் இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே. ஊட ஊடன்னு நம்ம பேச்சு வழக்கு சொல்கிறோம், நடுவில் அப்படின்னு. அவன் வேலை செய்யும்போது இடைக்கிடை எழுந்து வெளியில் போயிட்டு வரான். இடைக்கிடைன்னா நடுவில் எந்திரிச்சு வெளியில் போயிட்டு வரான் அப்படின்னு. அந்த செயலை வந்து தொடர்ச்சியாக அவன் செய்யாமல் அப்பப்போ ஒரு பிரேக் விட்டுக்கிறான் கொஞ்சம் அப்படின்றது தான் இடைக்கிடை. வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அதை ஊடன்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஊடே ஊடின்னு இருக்குது, சரிங்களா. அடுத்ததாக இடைக்கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு. பொதுவாக இடைக்கொள்ளை அப்படின்றது வந்து ஒரு பொருளுக்கு நடுவில் ஏற்படுத்துகிற தடுப்பை குறிக்கும். அது 2 விஷயமா இருக்கட்டும், இல்லை 2 பொருளாக இருக்கட்டும், அதுக்கு நடுவில் வந்து ஒரு தடுப்பணை மாதிரி வைக்கிறது. பழைய கால பெட்டியிலலாம் துணிக்கு நடுவில் வந்து ஒரு எடைக்குள்ளை வைப்பாங்க. எடைக்குள்ளைன்றது ஊடால வந்து ஒரு தடுப்பு மாதிரி வைப்பாங்க, துணிக்கு 2 துணியும் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. சும்மா அந்த மாதிரி இடத்துல இந்த யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இந்த இடைக்கொள்ளை. அப்படின்னா ஊடால ஒரு தட்டு மாதிரி அந்த மரப்பு வைக்கிறது, தடுப்பணை மாதிரி வைக்கிறது. வச்சுட்டா 2 மிக்ஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதை குறிக்கிறதுக்கு தான் பயன்படுது. அடுத்ததான் இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. சாதாரணமாக ஒரு உறவுகளில் ஏற்படுற ஒரு மனத்தடையை குறிக்க பயன்படுது. அவனுங்க 2 பேருக்கு இடையில இருந்த சண்டை இப்போ ஒரு பெரிய இடைச்சுவராக இருக்குது அப்படின்னா இடையில இருக்கிற பிரச்சனை ஒரு சுவர் அளவுக்கு இருக்குது, அதான் இடைச்சுவராக இருக்குது அப்படின்றது. இதோட மீனிங் வந்து தடையாகவும் சொல்லலாம், இல்லை 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். அடுத்ததாக இடைத்தட்டு அப்படின்னா இடைக்கொள்ளை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இடைக்கொள்ளைனா ஊடு தட்டுன்னு பார்த்தோம். இங்கே இடைத்தட்டுனா இடைக்கொள்ளையா, இடைக்கொள்ளைனா ஊடு தட்டு. ஸோ எல்லாமே மீனிங் ஒரே மாதிரி தான் வருது. இதுக்கும் அதே மீனிங் தான். நடுவில் உள்ள ஒரு அடுக்கு இல்லை இடையில இருக்கிற ஒரு பகுதியை குறிக்கிறது தான் இதுவும். அடுத்ததாக இடைத்தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சரியான நேரம் சூழல்லாம் பார்த்து, சிங்கம் சூர்யா சார் சொல்கிற மாதிரி காத்திருந்து பொறி வச்சு உனக்கு பிடிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ அவர் கோவம் குறையிற வரைக்கும் இடை தெரிந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இடை தெரிந்துன்னா சரியான தருணம் அறிஞ்சு அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். செவ்வினா நல்ல நேரத்தை பார்த்து அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இடைவிடாமல் அப்படின்னா எப்போதும். நிறுத்தம் இல்லாமல் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சாலே அதை இடைவிடாமல் செய்கிறது தான் மீனிங். ஓகே. அடுத்ததாக இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இது பேச்சு வழக்கில் என்ன கிராமத்து சைடில் நிறையா இருக்கும், எடவாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போனப்போ என்னோடய பழைய டீச்சரை எடவாட்டில் பார்த்தேன் அப்படின்னு. எடவாட்டில்னா தற்செயலாக பார்த்தேன் அப்படின்னு. எதிர்பாராத விதமாக தற்செயலான்ற ஒரு நிகழ்வை குறிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்ததாக இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். அவன் பண்ணாத தப்பையெல்லாம் சேர்த்து இட்டு கட்டி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இல்லாததையும் சேர்த்து ஏற்றி சொல்கிறது, கற்பனையாக புனைந்து சொல்கிறதுன்னு சொல்லலாம்.
அடுத்ததா இமை பொருந்துதல் அப்படின்னா தூக்கம் அடைதல் இல்லை உறங்குதல். கண்ணில் இமைகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா தூக்க நிலையை தான் குறிக்கும். உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா, குழந்தை படுத்த கொஞ்ச நேரத்திலேயே இமை பொருந்திருச்சு அப்படின்னா தூக்க நிலைக்கு போயிருச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்ததா இரட்டுற மொழிதல் அப்படின்னா இருள் பொருள் பட பேசுதல். இதுவும் நம்ம இலக்கணத்திலேயே நிறையா படிச்சிருக்கோம். விளையாட்டாக ஒரு நுட்பமாக பேசும் சூழலில் பயன்படுத்துகிற வார்த்தை. 2 விதமான வேறுபட்ட அர்த்தங்களை கொடுக்குற வழியில் பேசுகிறது தான் இரட்டற மொழிதல். அடுத்ததா இரண்டற கலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல். கடவுள் வேறு தான் வேறுன்னு இல்லாமல் ஒரே மனமும் வந்து ஒற்றுமையாக ஆன்மீகத்தில் மூழ்கி போகிறதுக்கான சூழ்நிலையை குறிக்குது. அவர் தவத்தில் இருக்கிறத பார்த்தா அவர் இறைவனோட இரண்டரை கலந்துட்டார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டரை கலத்தல் அப்படின்னா ஒரு தவ நிலையில் முக்தி அடைஞ்ச நிலையில் குறிக்குது. அடுத்ததா 2ல் 3ல் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். இதை நம்ம பார்த்தோன்னே அடிச்சிருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவ்வப்போது நடக்கிற நிகழ்வு தான். அடுத்ததா 2ங் கெட்ட நேரம் அப்படின்னா பகலும் இரவும் சந்திக்கும் நேரம். அதைத்தான் வந்து மாலை பொழுதுகிட்ட சொல்லுவாங்க. மாலை பொழுது இல்லை அந்தி பொழுது. பேச்சு வழக்கில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 கெட்ட நேரத்தில் வெளியே போகாதரா அப்படின்னு. 2 கெட்ட நேரம் என்பது மாலை பொழுதை குறிக்குது. அடுத்ததா 2ங் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். பொதுவாக முடிவெடுப்பதில் தடுமாறுற ஒருத்தவரை குறிக்க பயன்படுத்துறது. நீ எப்பயுமே 2ங் கெட்டா மாதிரி இருக்காதடா, ஒரு தெளிவான முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஆளை குறிக்கிறது தான் இந்த வார்த்தை. அடுத்ததா 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல் அப்படின்னு. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நிறையா 2ன்னு வரும். ஒரு 2 விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எதை சொல்லுவோம்? அந்த விஷயத்தில் இருக்கிற நல்லதை தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நன்மையாக இருக்கும், 2வது இருக்கிறது தீமையாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 2 நினைத்தல் அப்படின்றது 2வது இருக்கிற இந்த தீமையான விஷயங்களை நினைத்தல் அப்படின்னு. அதனால தான் கெடுதி நினைத்தல்ன்ற மீனிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒருத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 2 நினச்சான் அப்படின்னு சொல்லிக்கிறது. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம்ல, ஒரு மங்களம் இல்லாத சொல்ல குறிக்கிற மாதிரி இந்த விஷயத்த பட்டும் படாமல் சொல்கிறது. வெளிப்படையாக கெடுதல் செஞ்சான் அப்படின்னு சொல்லாமல் 2 நினச்சான்னு வெளிப்படையாக சொல்கிறத குறிக்குது. அடுத்ததா 2 படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல் இல்லை ஐயுறுதல். 2 படுதல் அப்படின்னா 2 பட்டு போச்சுன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள்ல. ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அவங்க 2 பேருக்கும் மனசில் 2 பட்டு போச்சு, இல்லை 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற அந்த மாதிரி மீனிங்கை குறிக்கிறது தான் இந்த 2 படுதல்ன்றது. அடுத்ததா 2 எட்டில் அப்படின்னா விரைவில். பேச்சு வழக்கில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். 2 எட்டு வச்சா வீடு வந்துட போகுது, இன்னுமாடா நடந்து வந்துகிட்டு இருக்க, வேமா வாடா அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்ததா இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது. நார்மலாக கொல்லின்ற வார்த்தை வந்து நெருப்பை குறிக்கும். இருதலை கொல்லின்றது வந்து 2 பக்கமும் எந்த பக்கம் பிடிச்சாலும் நெருப்பு எரியுது. இப்போ ஒரு குச்சி எடுக்கிறோம், அதில் 2 பக்கம் நெருப்பு எரியுது. எந்த பக்கம் பிடிச்சி எடுப்போம்? நடுவில் பிடிச்சி எடுப்போம்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 பக்கமும் பிடிக்க முடியாத சிக்கல், இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறது தான் இருதலை கொல்லி. அதாவது பொதுவாக சொல்லலாம், கணவன் மனைவி சண்டையில் வந்து நடுவில் போனால் நமக்கு தான் இருதலை கொல்லி மாதிரி, யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது தெரியாது, இங்கிட்டும் மாட்டிக்குவோம் அங்கிட்டும் மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரியானது. அடுத்ததான் இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன். இந்த குரலை சொல்வோன் அப்படின்னா புறங்கூறுபவன் இல்லை கோல் சொல்பவன், அவனை குறிக்கிறது தான் இந்த குரலை சொல்வோன். அதாவது சண்டையை ஏற்படுத்தி விட்ற ஒருத்தவரை குறிக்கணும். இப்போ 2 நண்பர்கள் கூட இன்னொருத்தவன் நட்பாகவே இருப்பான், ஆனால் இங்கிட்டு சொல்கிறத அங்கிட்டு சொல்லுவான், அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு சொல்லி 2 பேருக்கு இடையில சண்டையை ஏற்படுத்தி விட்ருவான். அவன் தான் எரிதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்லுவான், குறை கூறி புறங்கூறுபவன் அப்படின்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் கோல் மூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்றவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாதுமுள்ள அரிசி முதலியன. அப்படி இல்லைன்னா நன்றாக மெல்லப்படாத உணவு. 2க்குமே எப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது முழுமையாக அரைக்காமல், 2வது இருக்கிறது நல்லா மென்று சாப்பிடாம, இந்த மீனிங்கை குறிக்குது. உதாரணமாக அவசரமாக சாப்பிடாதரா, சாப்பாடு எல்லாமே இருவல் நொறுவலாக உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு. அந்த மாதிரி மீனிங் தான் இது. இருவல் நொறுவல்னா பாதி உடைந்த தானியம், முழுமையாக மெல்லப்படாத உணவை குறிக்குது. அடுத்ததான் இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கு விளைவிப்பதும், வதந்திகள் இல்லை பொய்யான குற்றச்சாட்டுகளை குறிக்கிறதுக்கு பயன்படுது. ரீசெண்டாக கூட அந்த காமெடி பார்த்தேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கயா, இல்லாதும் பொல்லாதுமா சொல்லிட்டு தெரியுறியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா அவன் மேலே இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி ஒரு பொய்யான கேஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அப்படின்னா அவனுக்கு எதிராக பொய் சொல்லி தீங்கு விளைவிப்பதை குறிக்குது. அடுத்ததாக இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் அப்படின்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் வியாபாரத்தில் நஷ்டம் வந்ததால் அவர் கொஞ்சம் இளம்பட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை நிலைக்கு போயிட்டாரு அப்படின்றத சொல்கிறது தான் இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். அடுத்ததாக இலைமறைக்காய் அப்படின்னா மறைபொருள் அப்படின்னு அர்த்தம். மரத்தில் தொங்குற காய் இலையால் மறைக்கப்பட்டு வெளியில் தெரியாத மாதிரி இருக்கும். அது மாதிரி வெளிப்படையாக தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருக்கிற ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம் மறைபொருள். உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய இலைமறைக்காய் இருக்குது அப்படின்னா பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக இலவுக்கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். அதாவது பலன் இல்லாத ஒரு செயலுக்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறது, நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கிறது. அதாவது பயனற்ற முயற்சின்னு சொல்லலாம். அந்த வேலையில் லாபமே இருக்காது, அதுக்காக சும்மா இலவு கடிச்சிட்டே இருக்காதீங்க அதுலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். அந்த இலவுன்றது துன்பம்ன்ற மீனிங்கை தான் குறிக்குது. மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிற செயலை குறிக்கிறதுக்கு தான் இந்த இலவு கெடுத்தல்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இது இப்போ பேச்சு வழக்கில் இழுத்தடிச்சான்ற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் உண்மையான வார்த்தை இழுக்கடித்தல். அவன்கிட்ட பணம் வாங்கிடலான்னு போனால் என்னை 1 மாதமாக இழுத்தடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், அதே தான். அடுத்ததாக இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல் இல்லை போராடுதல்னு அர்த்தம். இழுத்து பறித்தல்ன்ற மீனிங் என்னென்னா, பொருளை ஒருத்தவர்கிட்ட பலவந்தமாக மிரட்டி இல்லை சண்டையிட்டு பிடுங்கிக்கிறத குறிக்குது. இந்த வலிந்து கொள்ளுதல் அப்படின்றதுல வலிந்து அப்படின்னா பலவந்தமாக பிடுக்கிறது, அவரோட வலிமையை யூஸ் பண்ணி அதை அவர் வசமாக்கிறது, பிடுங்கிறது. அதைத்தான் நம்ம வலிந்து கொள்ளுதல்னு சொல்லுவோம். இல்லாட்டி போராடுதல்னால் போராடி பெறுதல், அவ்வளோதான். இப்போ உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா, அவன் பர்ஸில் இருந்த பணத்தை ஒரு திருடன் இழுத்து பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பலவந்தமாக மிரட்டி பிடுங்கிக்கிட்டான், இல்லை அவன் கூட போராடி அதை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். அடுத்ததாக இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல் இல்லை வெளிப்படுத்துதல் இல்லை புதிதாய் உண்டாக்குதல். இழுத்து விடுதல்ன்றதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. வேலையோட காலத்தை நீட்டிச்சு விடுறது, இல்லை ரகசியமான ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசுறது, இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை அவராக புதுசாக யோசித்து சொல்கிறது அப்படின்ற பல பொருள்களில் இது பயன்படுத்தப்படுது. அடுத்த வார்த்தை இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் இல்லை போதியதும் போதாததுமாதல். ஒரு செயல் செய்யும்போது அது சிரமத்தோடு நடக்கும்போதும் சொல்லலாம், இல்லை ஏதாவது பற்றாக்குறை இருக்கும்போதும் அதை பற்றி சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப செலவானதுனால பண வரவு இழுப்பு பறிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இழுப்பு பறிப்புன்றது போதியதும் போதாதமாகவும் இருக்கிற மீனிங்லேயும் வரும், போராட்டமாதல்ன்ற வார்த்தையிலையும் அந்த மீனிங் வரும். அடுத்ததாக இலனா கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போர் காட்டுதல். அப்படின்னா ஒரு விஷயத்தில் எனக்கு ஒப்புதல் அளிக்க சம்மதம் இல்லை அப்படின்னு தயக்கத்தோடு நிற்கிறது பேர் தான் இது. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அந்த வேலையை செய்ய அவனுக்கு மனசு இல்லை, அதனால தான் சும்மா இலனா கடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை ஏற்க முடியலைன்னு வெளிப்படையாக சொல்லாமல் தயங்கிக்கிட்டே நிற்கிறது, அதுதான் இலனா கடித்தல்ன்றது. அடுத்ததாக இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இது நம்ம பேச்சு வழக்கிலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. ஒன்றுமே தெரியாதவருக்கு கொடுக்குற பேர், இல்லை ஏமாளியாக இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல். அவானா தெரியும், ஆர்வம். இனிப்பு காட்டுதல்ன்றது, இனிப்புன்றது பொதுவாக நம்மளை இனிப்புன்னு சொன்னாலே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கங்கனாலே நம்ம ஆர்வமாக போய் டக்குன்னு எடுப்போம். ஸோ நம்ம மனசில் இருக்கிற ஆர்வத்தை தூண்டி எழுப்புற மாதிரி ஒரு ஸ்வீட்டை காமிக்கிறேன் நம்ம கண்ணு முன்னாடி, அப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும். ஸோ அதுதான் அவா உண்டாதல் அப்படின்றது. இது பொதுவாக நம்மளோட ஆசையை தூண்டுற இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தை. அடுத்ததாக இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நலன் விரும்பிகள் விரும்பாதோர்னு பொதுவாக எல்லாரையும் வெளிப்படையாக குறிக்கிற சொல்லு தான் இது. நம்மளுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்க இருப்பாங்க, அது தனித்தனியாக குறிக்காமல் இன்னார் இனியார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தவங்க, பகைவரும் நண்பரும் சேர்ந்தவங்கள பொது இடத்துல குறிக்க பயன்படுது. பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இன்னார் இனியாருன்னு தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட நண்பர் யார் பகைவர் யார் அப்படின்னு தெரியாமல் பேசிடாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அடுத்ததாக இன்னார் இணையார் அப்படின்னா இத்தன்மை உடையவர். இன்னார் இனியார்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னார் இணையார்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ குழப்பிடாமல் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்குவோம். இந்த இன்னார் இணையார் அப்படின்ற சொல்லுக்கு ஒருத்தவரோட குணத்தையோ இல்லை அவர் இருக்கிற நிலையவோ உணர்த்துறது தான் இது. பொதுவாக பேச்சு வழக்கில் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்கள்ல,
நல்லா படிக்கிற பசங்கன்னா அவங்க இன்னார் இணையாராக தான் இருப்பாங்க அப்படின்னு. நல்லா படிக்கிற பசங்கன்னா அவன் இத்தன்மை உடையவனாக தான் இருப்பான் அப்படின்னு. இதில் தான் சிறந்து விளங்குவான் அப்படின்னு அவனோட குணத்தையோ இல்லை அவனோட நிலையவோ உயர்த்தி பேசுகிற மாதிரி சொல்கிறது. அவனோட தன்மை இப்படி தான், இத்தன்மை உடையவன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த வார்த்தை ஈயாடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தில். அப்படின்னா மிகுந்த கவலையாய் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரோட ஃபேஸில் வந்து இயல்பாகவே வந்து ஈக்கெல்லாம் முக்கிற சூழ்நிலை கூட இல்லாமல் தீவிரமான கவலையை குறிக்கிற ஒரு மரபுத்தொடர். ஒரு சில நேரம் இதை தீவிரமான தூக்கத்தை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப கவலையாக இருக்கான் போல், முகத்தில் ஈயாடக்கூட இல்லை அப்படின்னு. அடுத்த வார்த்தை ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. ஒரு விஷயத்தில் சரிக்கு சரியாக இருக்கிறது, இல்லை ஒரு திறமையில கொடுக்கல் வாங்கல சமமாக இருந்துச்சு அப்படின்னா ஈட்டுக்கீடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் 2 பேரோட திறமையும் ஈட்டுக்கீடாக இருக்குது அப்படின்னா சரிக்கு சரியாக இருக்குது. அடுத்ததான் ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஒரு கடன் வாங்கினாலோ ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அதுக்குரிய மதிப்பை வந்து சமமாக செலுத்தி அதுக்காக தேவையான பிணையை கொடுக்கறது. பிணைனா இழப்பீடு மாதிரி ஏதாவது ஒன்றா கொடுத்து சரி செய்கிறது. இப்போ பேங்க்லலாம் நம்ம லோன் வாங்க போனோம் அப்படின்னா ஷூரிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு அதுக்கு ஈடான ஒரு மதிப்பை நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் காமிக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லோன் சேங்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கள்ல, விவசாயி வந்து கடன் வாங்க நிலத்தை ஈடுகட்டி பணம் வாங்கினாரு. ஒரு பொருளை வாங்குறதுக்கு இன்னொரு பொருளை பிணை கொடுக்குற மாதிரி. ஸோ அதான் ஈடு கட்டுதல். அடுத்தது ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். நார்மலாக ஈடேறுதல் அப்படின்னா நம்மளோட கனவுகள் எல்லாம் நிறைவேறுதல் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருப்போம். ஈடேறுதல்னால் நிறைவேறுதல். பட் அதுக்கு உய்வடைதல்ன்ற இன்னொரு பேர் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளோட இலக்கு நிறைவேற்றத்தை குறிக்க பயன்படுத்துகிற வார்த்தை. கஷ்டமெல்லாம் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஈடேறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். ஓகே, அடுத்ததான் ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது டபுள் சைட் டேப்லாம் பார்த்துருப்பீங்க, 2 பக்கமும் கம் இருக்கும், ஆனால் எந்த பயனும் இருக்காது. அதை செவத்தில் ஓட்டினோம்னா கையோட பிச்சுக்கிட்டு வந்துடும். அதே மாதிரி தான் ஒருத்தவரோட பேச்சிலையோ செயல்லையோ அவர் மாறி மாறி செயல்பட்டு ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்கிறத குறிக்குது. இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு மனசில் ஒரு ஈரொட்டாக இருந்துச்சு அப்படின்னு, உறுதியின்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. இரக்கம்னா நம்மளுக்கு அந்த அன்பு, கருணை, பாசம் அதெல்லாம் தெரியும். இது வந்து ஈவிரக்கம் அப்படின்னாலும் மனக்கசிவு தான். மற்றவங்க கஷ்டப்படும் போது அவங்க மேலே உண்டாகிற ஒரு பரிவு, கருணை எல்லாம் ஒரு பாசத்தை குறிக்குது. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவன் திருடினது தப்பு தான், ஆனால் அவன் மேலே எனக்கு ஈவிரக்கமாக இருக்குது, அவன் மேலே அவனை பார்த்தா ஒரு பாவமாக இருக்குது அப்படின்றது, அவனோட சுச்சுவேஷன் என்னவோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஈவிரக்கம்னா மனக்கசிவு. அடுத்ததாக ஈவு சோர்வு அப்படின்னா சமயா சமயம். இந்த ஈவு சோர்வுன்ற வார்த்தையை நிறைய பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருப்போம். அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஈவு சோவு அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஈவு சோவாக இருக்கணும்டா அப்படின்வாங்கல்ல. இந்த சமயா சமயம்னா என்ன அப்படின்னா அதை 2ஆக பிரித்தோம் அப்படின்னா சமயம் கூட்டல் அசமயம்னு வரும். அதாவது நம்ம நார்மலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நல்ல நேரம் இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவோம்ல, நம்மளுக்கு சாதகமான நேரம் இல்லை பாதகமான நேரம், அந்த மாதிரி ஒரு காலத்தை குறிக்கிறது தான் இந்த சமயா சமயம்ன்றது. இப்போ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சரியான தருணத்தை பார்ப்போம். அதான் சாதகமான நேரம் என்ன, பாதகமான நேரமும் என்ன அதையும் பார்ப்போம். அந்த நேரத்தை குறிக்க பயன்படுதான் இந்த ஈவு சோவுன்றது. பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அரசியலில் ஜெயிக்கணும்னா ஈவு சோவு பார்த்து பேசணும் அப்படின்னு. நம்மளுக்கு சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும்ன்றத யோசித்து பேசணும் அப்படின்றது. அடுத்த வார்த்தை உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். பொதுவாக பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும். ஸ்டார்டிங்கில் சிவனோட உச்சி குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்வீழ்ச்சிக்கு அடியில் கொண்டு போய் சிவலிங்கத்தை வைப்பார்ல, அது எதுக்காக, சிவனை மகிழ்விக்கிறதுக்காக. ஸோ உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வித்தல். அடுத்ததான் உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்புக்குறி காட்டுதல். பொதுவாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ அது பிடிக்கலை அப்படின் போது வெளிப்படுற சத்தம் தான் அந்த உச்சி அப்படின்ற ஒலியாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொல்லுவோம், என்னடா சும்மா சும்மா உச்சி கொட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னுவோம்ல, அதே தான் வெறுப்புக்குறி காட்டுதல். அடுத்த வார்த்தை உடம்பெடுத்தல் அப்படின்றது பிறத்தல் அப்படி இல்லைன்னா செயலுடைய நாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறத்தல்னா ஒரு உயிர் வந்து உலகில் பிறக்கிறத சொல்லலாம். செயலுடைய நாதல்னா என்ன அப்படின்னா ஒரு புதிய செயல்பாடு உருவாகிறது. ஒரு முயற்சி பண்ணியிருப்போம், ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, அது வந்து நடைமுறைக்கு வர்றது இந்த செயலுடைய நாதல். ஒரு புதிய செயல்பாடு உருவாகுவதை குறிக்குது. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அவருடைய திட்டம் வந்து இப்போ தான் பூரணமாக உடம்பெடுத்திருக்கு அப்படின்றது
ஒன்று இந்த உயிர் உலகத்தில் பிறக்கிறதா சொல்லலாம், இல்லை அவரோட திட்டம் நிறைவேறி இருக்கு, நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறது. அப்போ உடம்பெடுத்தல்ன்றதுக்கு 2 மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தை உடன் கையில் அப்படின்னா உடனேவா, அதாவது எந்தவித காலதாமதமும் இல்லாமல் உடனடியாக அதே நொடியில் அந்த வேலையை செய்கிறத குறிக்கிறது தான் இந்த உடன் கையில். அவர் அந்த காசை வந்து உடனே கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடன் அப்படின்றது உடனே அப்படின்ற மீனிங்கில் வந்துடுது. அடுத்த வார்த்தை உடன்போக்கு அப்படின்றது பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை. இது திருமணம் இல்லை காதல் சார்ந்த மரபை குறிக்குது. அதாவது பண்டைய மரபுப்படி என்னன்னா காதலி வந்து அவங்களோட பெற்றோருக்கு தெரியாமல் காதலனோட தனியாக போகிறத குறிக்கிறது தான். ஸோ உடன்போக்குன்ற வார்த்தை பேச்சு வழக்கில் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலனோட உடன்போக்கு செஞ்சுட்டா அப்படின்றது. ஸோ உடன்போக்குன்றது பெற்றோர் அறியாமல் தலைவி வந்து தலைவனோட போகிறது. அடுத்ததும் நம்ம பேச்சு வழக்கு தான். உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போது, அந்த விஷயத்த தாமதிக்காமல் உடனுக்குடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்கிறோம்ல, அதே தான். அடுத்த வார்த்தை உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன் அர்த்தம். தகுதி, திறமை, வயசு எதில் வேணா இருக்கட்டும், எனக்கு ஈக்குவலாக அவன் இருக்கான் அப்படின்னா அவனை உடனொத்தவன் சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் எனக்கு எல்லாத்துலேயும் உடனொத்தவன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக சரிசமமானவன் அப்படின்ற அர்த்தம். அடுத்த வார்த்தை உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். பொதுவாக உடும்பு மாதிரி ஒருத்தவர்கிட்ட ஒட்டி பழகி ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் இல்லை வஞ்சகம் வச்சுருக்கிற ஒருத்தவரை குறிக்கிறதுக்கு தான் உடும்பு நாக்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. உடும்பு நாக்கன்னா வஞ்சகன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை இல்லாட்டி நடை பாவாடை. இதை வீட்லேயே பேச்சு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அவள் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக 2 உடுமாத்து ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு. அது காலப்போக்கில் உடுமாத்து அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. பட்டு உண்மையான மீனிங் வந்து உடுமாற்று அப்படின்னு. அதாவது ஒருத்தவர் உடை மாற்றுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு ஆடை. காலப்போக்கில் அந்த வார்த்தைகள் வந்து மருவி மாறிடுது, அவ்வளோதான். இன்னொன்று நடை பாவாடை அப்படின்றது பழங்கால பெண்கள் அணிகிற ஒரு வகை ஆடையை குறிக்குது. அடுத்த வார்த்தை உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல். ஒரு விஷயத்தை ஒதுக்கி தள்ளி வைக்கிறது, அறப்போடு அந்த விஷயத்த. அது காலப்போக்கில் மருவி நம்ம பேச்சு வழக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா கிடப்பில் போடு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம். பட்டு ஒரிஜினல் வார்த்தை வந்து உடைப்பிற்போடுதல் அப்படின்னா அகல தள்ளி வைக்கிறது. இந்த கம்பெனியில் புதுசாக ஆள் வந்ததும் பழைய ஆட்கள் எல்லாம் உடப்பிற் போட்டாங்க. உடப்பிற் போட்டாங்கன்னா அவங்களெல்லாம் தள்ளி வச்சிட்டாங்க, புது ஆளுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது. அடுத்த வார்த்தை உடைப்படுத்தல் அப்படின்னா வெள்ளத்தால் கரையழிதல். பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, நேற்று வந்த மலையில் குளத்துக்கரை உடப்பெடுத்து ஊருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. உடப்பெடுத்து அப்படின்னா உடைப்பு எடுத்தல், அதாவது உடஞ்சி போச்சு, அது குளத்துக்கரை வந்து உடஞ்சி போச்சு. பொதுவாக வந்து ஏரி, அணை, ஆறு இதோட கரை உடஞ்சி நீர் வந்து வெளியேறதை குறிக்குது. வெள்ளத்தோட பாதிப்பை குறிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்களும் உடப்பெடுத்து விட்டியா, தண்ணியெல்லாம் உள்ளே வரட்டும் அப்படின்லாம் பேச்சு வழக்கில் நிறையா சொல்லுவாங்க. அது வந்து வயல்வெளியை சுற்றி இருக்கிற கரையில் எடுக்கிற உடப்பு, சரியா? அடுத்த வார்த்தை உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. ஒருத்தவரோட உள்நோக்கத்தை குறிக்க பயன்படுது. அதாவது அவரோட பேச்சு, செயல், அவர் திட்டத்துக்குள்ளே இருக்கிற என்ன மறைஞ்சிருக்கு, உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத குறிக்குது. பொதுவாக பேச்சு வழக்கில் அவர் பேசினதில் ஏதோ ஒரு உட்கிடக்கை இருக்குன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உட்கிடக்கை அப்படின்றது ஏதோ உள்ள ஒரு ரகசியம் இருக்குப்பா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக உட்புகுதல் அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. உள்ளே செல்லுதல், அதாவது ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போகிறது. அப்படி இல்லைன்னா ஆழ்ந்து கவனித்தல், அதாவது ஒரு விஷயம் இல்லை கலையில் வந்து முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சு உள்ளே அதுக்குள்ளேயே ஆழ்ந்து போகிறது, ஆழமான அறிவை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பொதுவாக நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்லாம் கதை கேட்கும்போது அந்த கதைக்குள்ளேயே போய் ஒரு கதாபாத்திரமாக மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ அப்படின்லாம் ரொம்ப உள்ளே போய் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இந்த உட்புகுதல் அப்படின்னு, ஆழ்ந்து உள்ளே போயிடுறது. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வார்த்தைகளை அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்ப்போம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.